இன்றைக்கு அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க? மக்கள் சரியில்லை, எனக்கு நல்ல பேர் இல்லை, என் ஆட்சியில் நல்ல பேர் இல்லை, அதனால் நான் எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு தொழிலாளி என்ன சொல்கிறாரு? என் ஓனர் சரியில்லை, என் ஆஃபீஸில் யாரும் என்னை சரியாக பார்த்துக்கிறது இல்லை, எனக்கான உயர்வு கிடைக்கல, எனக்கான சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் வேலையை சரியாக செய்யாமல் போகிறார்கள். விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? நம்மில் அநேகர், என்னுடைய வேண்டுதல் கர்த்தர் கேட்கல, என் தேவைகளை அவர் சந்திக்கல, என் நோயிலிருந்து அவருக்கு விடுதலையை தரல, என் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையை தரல, நான் ஏன் அவரை தொடர்ந்து தொந்தரவு பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு? தேவன் இருக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி கேட்டு கேட்டு எனக்கே அழுத்து போச்சுங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நேற்று நாளிலே நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சத்தியத்தை நாம் உணர வேண்டும் என்றால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் முழுவதையும் மற்றும் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தையும் இந்த நாளில் நீங்கள் தியானிப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேச காத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன பிரதர் தெரிஞ்சுக்கிட்டீங்க? யோசேப்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் அடிமையாய் விற்கப்பட்ட பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்த பொழுதும் கர்த்தர் அவன் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்தார். தேவ கிருபை அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை போத்திபாரும் நன்கு அறிந்திருந்தார். அதே போல போத்திபாருடைய மனைவியினால் சோதிக்கப்பட்ட பொழுதும் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்தை தவிர்த்து அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடுகிறார். அவள் யோசேப்பினுடைய ஆடையை பிடுங்கிக் கொள்கிறாள். அவன் ஆடையோடு போனால் போகட்டும், நான் என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் நிர்வாணமாய் வெளியே ஓடுகிறான். ஆம், தேவனுக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாவம் மனிதனுக்கு விரோதமானதல்ல, பாவம் கர்த்தருக்கு விரோதமானது. அங்கிருந்து அவன் தப்பிச்சு போகிறான். அவனை பிடிக்கிறார்கள், காவலில் வைத்து விசாரிக்கிறார்கள். போத்திபாருடைய மனைவி அவன் மீது தவறுதலான பழியை சுமத்துகிறார். அவன் என்னோடு தவறு செய்ய நினைத்தான், அவனை சிறையில் போடுங்கள் என்று சொல்லி. போத்திபாரும் தன் மனைவியினுடைய மானத்தை காப்பாற்ற நினைத்து அவனை கொல்லாமல் யோசேப்பின் மீது இறக்க வைத்தான். அவனை சிறையில் அடைத்தான். காரணம் என்னவெனில், யோசேப்பு அப்படி ஒரு தவறை செய்திருக்க மாட்டான் என்பதை போத்திபார் அறிந்திருந்தான். ஏனெனில் அவன் தெய்வ பயம் உள்ளவன். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவன். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்து பாவத்தை விட்டு விலகுகிறவன். அவன் அடிமையாய் இருந்த போதும் கர்த்தர் அவனோடு இருந்ததை போத்திபார் கண்டிருந்தார். எனவே அவனை கொல்லாமல் சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த கனவின் மூலமாய் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறாமலும், அந்த கனவின் வெளிப்பாடாய் அவன் சகோதர சகோதரிகளிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் சொன்னபோது அவனுடைய செல்ல பிள்ளை என்னும் ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். அதை மாத்திரமல்ல, அவன் அடிமையாய் விற்கப்பட்டான். அடிமையாய் விற்கப்பட்ட இடத்திலே நல்ல பெயரோடும் நல்ல ஒரு வேலையாளாய் வளர்ந்து வந்த அவனுக்கு மீண்டுமாய் ஒரு சோதனை. போத்திபாருடைய மனைவியால் மீண்டும் அவச்சொல்லுக்கு, பழி சொல்லுக்கு, செய்யாத தவறுக்கு குற்றவாளியாக்கப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டான். அந்த சிறையில் அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? செல்லப்பிள்ளையாய் வாழ்ந்த குடும்பத்தை விட்டுவிட்டு தெரியாத தேசத்தில், அடையாளம் தெரியாத ஒரு இடத்தில், சொந்த பந்தங்கள் இல்லாத ஒரு இடத்தில், தெரிந்த மனிதர்கள் இல்லாத இடத்தில் அடிமையாக, அதுவும் இப்பொழுது சிறைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறான். அவனை மீட்க யார் வருவார் என்ற பல அழுத்தங்களுக்கு மத்தியில் அவன் இருந்திருக்கக்கூடும் என நான் நம்புகிறேன். ஆனாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் அறிக்கை செய்து பாவத்தை தவிர்த்து ஓடுகிறதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவன் தேவ பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்ந்தவனாய் இருந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என நான் நம்புகிறேன். அடிமையாய் விற்கப்பட்டவனிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசம்,
அப்படி ஒரு தேவன் இருந்திருந்தால் நான் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நானாக இருந்தால் கேட்டிருப்பேன். ஆனால் அடிமையாக இருக்கும்போதும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வது எத்தனை பெரிய காரியம். அது மாத்திரமல்ல, போத்திபாருடைய மனைவியும் கூட ஒருவேளை சிறைச்சாலை விசிட் பண்ணி, என் கூட நீ தப்பே பண்ணியிருக்கலாம், நான் உன்னை காப்பாற்றிருப்பேன், ஆனால் நீ பார்த்தியா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னியே, உன் தேவன் உன்னை சிறையில் தள்ளிட்டார் பார்த்தியா, உண்மையிலே உன் தேவன் இருந்திருந்தா இந்த தேவன் உன்னை மீட்டெடுத்திருக்கலாம். உண்மையிலே இந்த தேவன் உன்னை மீட்டெடுக்கல, ஏன்னா அவர் உண்மையிலே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க வாய்ப்புண்டு. அல்லது மற்ற யாராவது ஒரு மனிதரிடத்தில் அவன் ஆறுதலை தேடி இருக்கலாம், சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் என்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் புலம்பினதாக வேதாகமத்தில் இல்லை. அல்லது மற்றவர்கள் அந்த கதையை கேட்டு, ஏன்பா அப்படி இருந்திருந்தா நீ பேசாமல் தப்பு பண்ணிட்டு இருந்தாலே தலை தப்பிச்சிருக்குமே, இப்போ தப்பும் செய்யலை ஆனால் தண்டனையை அனுபவிக்கிறியே, செய்யாத தவறுக்கு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறியே அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கலாம். பல நேரங்களில் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை என்னன்னா, இங்கே யாரும் தப்பு பண்ணல, பரவாயில்ல, ஒரு தப்பு தானே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் நம்மை அநேகர் தள்ளி இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லும்போது, இவ்வளோ நேர்மையாக இருந்தால் நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ உண்மையாக இருந்தால் உன்னை பாதுகாக்க யார் வருவாங்க, அப்படி ஒரு கடவுள் இருந்திருந்தா நீ ஏன்டா இன்னைக்கு சிறையில் இருக்கிறேன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் மெய் கிறிஸ்துவர்களாகிய நாம் யோசேப்பை போல அடிமையான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் நம்முடைய பதவிகளை இழக்கலாம், பொருளாதாரத்தை இழக்கலாம், பண மதிப்புகளை இழக்கலாம், உலக அந்தஸ்துகளை இழக்கலாம், வீட்டை இழக்கலாம், சொத்து சுகங்களை இழக்கலாம், ஏன் நல் மதிப்பை கூட நாம் இழந்து போகலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கும் பொழுது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை தேவன் உற்று நோக்கி கொண்டே இருந்தார். தேவன் அங்கேயே சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே தடுத்திருக்கலாம், ஆனால் அவர் அதை செய்யலை. அதை அப்படி செய்திருந்தால் யோசேப்பினுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். தேவன் அப்படி செய்யாமல் அவனுக்கு சிறைக்கு அனுப்பி, சிறையிலே சொப்பனத்திற்கான வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடிய தாளந்துகளை தேவன் ஏற்கனவே அவனுக்குள் கொடுத்து வைத்ததை சிறையிலே பயன்படுத்தும்படியாக 2 பேரை அனுப்புகிறார். அங்கே சொப்பனத்திற்கு அவன் அர்த்தம் சொல்லுகிறான். சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லக்கூடிய வரத்தை யோசேப்பு பெற்றிருந்தான். இப்படி பல சூழ்நிலைகளில் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். சிறைச்சாலை அதிபதி கூட யோசேப்பினுடைய நன்னடத்தை பார்த்து அவன் செய்ய வேண்டிய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் யோசேப்பினிடத்தில் கொடுத்து, நீ இங்கே இருக்கக்கூடிய கைதிகள்லாம் பார்த்துக்க, அவங்கெல்லாம் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. சிறைச்சாலையில் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? சிறை என்பது ஒரு அழுத்தத்தின் சூழ்நிலை. இந்த உலகத்திலே சிறை என்பது ஒரு தத்தளிப்பின் சூழ்நிலை. சிறை என்பது மன அழுத்தங்கள் நிறைந்த ஒரு போராட்டமான சூழ்நிலை. சிறை என்பது தண்டனைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் தேவன் சிறையிலும் கூட யோசேப்புக்கு தாளந்துகளை கொடுத்திருந்தார். யோசேப்பு மற்ற எல்லாரும் செய்கிற பணிகளை செய்யவில்லை, ஆனால் மற்ற எல்லாரும் செய்கிற பணியை மேற்பார்வையிட்டு அதை அதிகாரியின் இடத்தில் சொல்லக்கூடியவனாய் மாறினான். எனவே இந்த ஆதியாகமம் 39 மற்றும் 40 அதிகாரங்களில் நீங்கள் தியானிப்பீர்களானால் தேவன் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நம்மோடு கூட பேச காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை அழுத்தமான சூழ்நிலைக்கு உள்ளாகி இன்று நீங்கள் கடந்திருக்கலாம். ஆனால் நம்புங்கள், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். நாம் சொல்வதற்கு முன்பாக நாம் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். அவர், நான் சிறையில் இருக்கிறேனே, நான் அடிமையாக இருக்கிறேனே, நான் போராட்டத்தில் இருக்கிறேனே, நான் நோயில் இருக்கிறேனே, எனக்கு உதவ யார் இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருந்தால் உங்கள் கண்ணை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். அவர் நம்மோடு, நம் மத்தியில், நமக்குள், நம் அருகில் இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்கிற தேவன். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். யோசிப்பு இவைகளெல்லாம் அறிந்திருந்தாலோ என்னவோ. அந்த நாட்களில் விவிலியம் கூட இல்லை, வேதாகமும் இல்லை. ஆனாலும் யோசேப்பு தன் தகப்பன் வீட்டில் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்ட எல்லா வார்த்தைகளும் தன் இருதயத்தில் நிறைத்து வைத்திருந்தான். எனவேதான் அடிமையின் சூழ்நிலைக்கு மத்தியிலும் அவன் ஆழமாய் கிறிஸ்துவை விசுவசித்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய போராட்டமான சூழ்நிலையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனை ஏன் விடுவிக்கவில்லை? அப்படி போத்திபார் மனைவியினால் பழி சுமத்தப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவன் நிரபராதி என்று
தேவன் விடுவித்திருந்தால் அவனுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். அவன் சிறைக்கு தள்ளப்பட்டு அவன் சிறையிலே கைதியாய் தள்ளப்பட்டிருந்தான். ஆனால் வெளியே வரும்பொழுதோ அந்த தேசத்தின் அதிபதியாக, அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக தேவன் அவனை மாற்றினார். தேவ திட்டத்தை நிறைவேற்ற தன்னை யோசேப்பு ஒப்பு கொடுத்தார். இந்த நாளிலும் கூட என் சூழ்நிலை மாறலையே, என் போராட்டம் மாறலையே, என் ஜெபங்கள் அர்த்தமற்றதாய் போகிறது, என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே, எனக்கு மிகுந்த அழுத்தமாக இருக்கிறது, எனக்கு பதில் சொல்ல யாரும் இல்லையே, என்னை விடுவிக்க யாரும் இல்லையே என்று நீங்கள் பதறிக்கொண்டிருந்தால் யோசேப்பை சற்று உற்று பாருங்கள். தேவ நோக்கத்திற்காக ஒருவேளை தேவன் இந்த பாடுகளை நம் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். அவர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் நாம் சுத்த பொன்னாய் விளங்கும்படியாக அனுபவங்களை நமக்கு கொடுக்க, நம்முடைய குணாதிசயங்களை வெளிக்கொணர தேவன் நம்மை சோதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் மாறினான் யோசேப்பு. நாமும் கூட எனக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை இருந்தால்தான் நான் என்னுடைய பணிகளை செய்ய முடியும் என்று நான் யோசிக்காமல், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நிச்சயமாக பெரிய விடுதலை, பெரிய வெற்றி, பெரிய சமாதானம், பெரிய நிறைவு, பெரிய வளர்ச்சி, பெரிய ஆறுதல் எனக்கு உண்டு என்பதை நாம் நம்ப வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் உண்மையாகவே நிகழ்ந்தன. இதை யோசேப்பு நன்கு அறிந்திருந்தார். சிறை கைதியாய் போன அவன், அடிமையாய் போன அவன் தேசத்தின் அதிபதியாய் மாற காரணம் அவனுடைய பாடுகளின் மத்தியில் அவன் குறைகளையோ புலம்பல்களையோ ஏறெடுக்காமல், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாய் நம்பினான். இன்றைக்கு அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க? மக்கள் சரியில்லை, எனக்கு நல்ல பேர் இல்லை, என் ஆட்சியில் நல்ல பேர் இல்லை, அதனால நான் எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு தொழிலாளி என்ன சொல்றாரு? என் ஓனர் சரியில்லை, என் ஆஃபீஸில் யாரும் என்னை சரியா பார்த்துக்கிறது இல்லை, எனக்கான உயர்வு கிடைக்கல, எனக்கான சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் வேலையை சரியா செய்யாமல் போகிறார்கள். விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? நம்மில் அநேகர், என்னுடைய வேண்டுதல் கர்த்தர் கேட்கல, என் தேவைகளை அவர் சந்திக்கல, என் நோயிலிருந்து அவருக்கு விடுதலையை தரல, என் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையை தரல, நான் ஏன் அவரை தொடர்ந்து தொந்தரவு பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு? தேவன் இருக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி கேட்டு கேட்டு எனக்கே அழுத்து போச்சுங்க, என் வாழ்க்கையில் தேவன் இருந்திருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஜெபங்களையும் நாம் விட்டு விடுகிறோம். இந்த நாளிலே யோசேப்பை குறித்து தியானிப்போம். யோசேப்பு 5000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதராக இருந்தாலும் அவரை ஏன் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அவரை ஒப்பிட்டு பார்த்து நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்வதற்காக நமக்காக வேதாகமத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் கூட பல்லாயிரம் விதமான போராட்டங்கள் உண்டு. ஆனால் நான் யோசேப்பினுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளும் பொழுது திட நம்பிக்கை அடைகிறேன். நிச்சயமாய் நம் தேவன் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாய் இருக்கிறார். எனவே நம் போராட்டங்களை குறித்து கவலைப்படாமல் நாம் எப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணரும் பொழுது, ஒருவேளை நான் அடிமையாய் என்று இருந்தால், ஒருவேளை நான் சிறையில் இருந்தால், ஒருவேளை நான் தீராத நோயில் இருந்தால், நிச்சயமாய் நம்புங்கள், நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போகிறவர்களாய் இல்லாமல் திடன் கொள்கிறவர்களாய், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நம்புவதற்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் கிறிஸ்து இயேசுவை நாம் நம்பும் பொழுது நிச்சயமாய் யோசேப்பை போல நம் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக என் வாழ்க்கையில் நான் அனுதினமும் அவரை உணர்கிறேன், என் குடும்பம் அவரை உணர்கிறது. நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை மாத்திரமே. என்னுடைய தாளந்துகளோ என்னுடைய பலமோ பராக்கிரமோ ஒன்றுமே இல்லை. விலையை செய்கிற தேவனாலே, பராக்கிரம் செய்கிற தேவனாலே, ஆட்சி செய்கிற தேவனாலே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் சுகபத்திரமாக இருக்கிறோம். இந்த பூமியில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்றால் அது என்னுடைய குடும்பம் என்று நான் சொல்ல முடியும். காரணம் என்னவெனில், நான் கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். நான் எதிரியாய் இருந்தபோதே அவர் சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்பதை உணரும் பொழுது, நான் வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு சாதாரண கிறிஸ்துவனாய் வாழ அவர் விரும்பவில்லை, நான் ஜெயமுள்ள கிறிஸ்துவனாய் வாழ விரும்புகிறார். அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடித்து விட்டார். இனி நான் அவரிடத்தில் கேட்பதற்கு எதுவும் இல்லை. நான் அவருடைய இரத்தத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு
இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் எதிர்த்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தத்தை பயன்படுத்தி பிசாசுகளை விரட்ட வேண்டும். பிசாசை நம் கால்களுக்கு கீழாய் போட்டிருக்கிறார். அவனை மீண்டுமாய் தூக்கி என் தலையில் வைத்துக்கொள்ள எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. இப்பொழுதும் அவன் நம் கால்களுக்கு கீழாகத்தான் இருக்கிறான். அதை நம்புவோம். என் சூழ்நிலை பெரிதல்ல, என் போராட்டங்கள் பெரிதல்ல. நான் சுத்த பொன்னாய் விளங்குவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் தான் என் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள். எனவே அவைகளை குறித்து நான் கவலைப்படாமல், அவைகள் மத்தியில் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் என்னை விடுவித்திருக்கிறார் என்பதை நான் விசுவசிக்கும் பொழுது அவருக்கான சாட்சிய வாழ்க்கையை நாம் வாழ முடியும். யோசேப்பு எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலும் கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை உணர்ந்திருந்தார். எனவேதான் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அடிமைத்தனத்திற்கு மத்தியில் கேட்டார். எனவே அவர் அதிபதியாய் மாறினார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மண்டையிலே வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய அபிஷேகத்தினாலே வெளிப்படுத்துதலினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய வெளிப்பாடுகளுக்காக நன்றி. எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. ஆண்டவரை, இன்னும் நாங்கள் அதிகமாய் உணர்ந்து கொள்ள இந்த நாளில் ஆதியாகமம் 39 40 அதிகாரத்தையும் நாங்கள் அதிகமாய் தியானிக்க எங்கள் பலத்தார். எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை நினைத்து நாங்கள் கலங்குகிறவர்களாய் இல்லாமல், அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பு சகோதர சகோதரிகள் உம் வார்த்தையினால் தொடப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அவர்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளலும். நீர் எத்துணை பராக்கிரம் உள்ள தேவனாய் அவர்கள் அருகில் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர, உமது பிரசன்னத்தை உணர கர்த்தாவை கிருபை செய்யும். தேவன் சிலுவையிலே நமக்காக யாவையும் செய்து முடித்ததை நினைக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் இருந்த யோசேப்பை காட்டிலும் 1000 மடங்கு விசுவாசத்தோடு கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். நோயின் பிடியிலே, கடன் பிரச்சனையிலே, மன அழுத்தங்களிலே, உலக போராட்டங்களின் மத்தியிலே அப்பா, நொந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வார்த்தை தினம் கொடுக்கட்டும். அவர்களுடைய பாடுகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை தாரும். பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்தவே பெரிய சோதனைகள் வருகிறது, பெரிய வெற்றியை அடையவே பெரிய போர்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவுக்கு உரிய சாட்சிய வாழ்க்கையை வாழ நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வல்லமையாய் எங்களுள் இருந்து வெளிப்படும். நாங்கள் உம்முடைய சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்த கர்த்தரை நன்றியோடு உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபங்களை ஏறெடுத்து மகிழ்கிறோம். ஆமென். நிச்சயமாய் தேவன் நம் ஜெபங்களை கேட்டார். யோசேப்பின் வாழ்க்கையில் யோசேப்போடு இருந்த தேவன் நம்மோடும் இருக்கிறார். கலங்காதீர்கள், திகையாதீர்கள். தேவன் வல்ல காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். God bless you. Have a good day.